இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும் சகோதர சகோதரிகளே, அவரில் நம்பிக்கை கொள்வது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூதர்கள் இயேசுவின் மீது குற்றம் செலுத்தி பிலாத்தின் முன்பு நிறுத்தினர். அவர்கள் இயேசுவுக்கு மரண தண்டனையை வழங்கி, இயேசு உலகத்தின் பாவத்தை போக்குவதற்காக சிலுவையை தாமே சுமந்து கல்வாரியில் தனது உயிரை தந்தையிடம் ஒப்படைக்கின்றார். இயேசுவின் இறந்த உடலை கல்லறை 3 நாட்களில் உறைவிடமாக்கி கொண்டது. அந்த கல்லறை அவரை அடக்க முடியவில்லை. 3 நாட்கள் கழித்து இயேசு வெற்றியின் வீரராக உயிர்த்தெழுந்தார். தனது கலங்கி நின்ற சீடர்களை திடப்படுத்துவதற்காக இயேசு மூடப்பட்ட கதவினை திறக்காமல் உள்ளே நுழைந்தார். இயேசு அவர்களிடம், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறினார். அவர்களின் அச்ச நிலையை போக்குவதற்காக, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறி அவர்களின் அச்சத்தை நீக்கினார். அதன் வழியாக இயேசுவின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் அவர் நிலைத்திருக்கச் செய்தார். அவரது அந்த உயிர்ப்பின் நம்பிக்கை கொள்ள அவர் செய்தார். இந்நிகழ்ச்சியின் போது 12 சீடர்களில் ஒருவரான தோமா அங்கு இல்லை. மற்ற சீடர்கள் தோமா வந்தபோது, நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று கூறினார்கள். அப்பொழுது தோமாவோ, அவர் கைகளில் ஏற்பட்ட காயங்களை நான் தொட்டு பார்த்தால் அன்றி நம்ப மாட்டேன் என்று கூறினார். அடுத்த வாரம் இதேபோல் சீடர்கள் கூடியிருந்தார்கள். அப்பொழுது தோமாவும் அவர்களோடு இருந்தார். மூடப்பட்ட கதவினை திறக்காமல் இயேசு உள்ளே நுழைந்தார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறினார். அப்பொழுது இயேசு தோமாவிடம், தோமா, இதோ ஆணிகளால் ஏற்பட்ட எனது கையில் காயங்கள், இதில் உனது விரலை இடு. இதோ குத்தி கிழிக்கப்பட்ட எனது விலா, இதில் உன் கையை இடு என்றார். தோமா, என் கடவுளே, என் ஆண்டவரே என்று கூறி இயேசுவிடம் முற்றிலும் சரணாகதி அடைந்தார். இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டார். இயேசு அவரிடம், தோமா, நீ கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று கூறினார். தோமா பின்பு இந்தியா வந்து கிறிஸ்துவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றில் இந்திய மக்களை நிலைநிறுத்தினார். அவர் விதைத்த விதையை இன்று விருட்சமாய் கனி கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர் கண்டு நம்பினார். அவர் நம்மை காணாமல் நம்ப வைத்தார். தோமாவின் அந்த நம்பிக்கையே நம்மை கிறிஸ்தவ சமயத்தின் மீது நிலைத்து நிற்கச் செய்கிறது. கிறிஸ்துவின் உயிர்ப்பை நம்மை சுவைக்க வைத்தது தோமாவின் நம்பிக்கையே. தோமா போல் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும்போது கிறிஸ்து நம்மை பேறு பெற்றவர் என்கிறார். அந்த தோமா இந்தியாவிற்கு வந்து எவ்வாறு இந்த கிறிஸ்தவ சமயத்தை பல்வேறு மக்களுக்கு பரப்பினாரோ, அதேபோல் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை நாம் பல்வேறு மக்களுக்கு பரப்ப வேண்டியது நமது கடமையாகும். இதை ஒரு விருது வாக்காக எடுத்துக்கொண்டு நாம் கிறிஸ்துவின் உயிர்ப்பை மற்ற மக்களுக்கு அறிவித்து அவர்களை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள வைப்பது நமது கடமை. புனித தோமாவே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவனை காணாமல் நம்ப வைத்ததற்காக நன்றி. நாங்களும் உம்மை போல் பல்வேறுபட்ட மக்களை கிறிஸ்துவத்தின் மீது நம்பிக்கை கொள்ளச் செய்து பேறு பெற்றவர்கள் ஆக்க முயல்கிறோம். புனித தோமாவே, எங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடர்ந்து இது